காவிரி ஆற்றின் முக்கிய துணை நதியாகவும் வற்றாத ஜீவ நதியாகவும் போற்றப்பட்ட பவானி ஆறு சாக்கடை கழிவுகளின் சங்கமிப்பால் தம்முடைய பொலிவை இழந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் குந்தாமலை அப்பர் பவானியில் உற்பத்தியாகும் பவானி ஆறு கேரள மாநிலம் பாலக்காடு அகழி வழியாக மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையை அடைந்து கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களின் முக்கிய நீராதாரமாகவும் பல லட்சக்கணக்கான மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து வருவதுடன் 3000த்திற்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களும் பாசன வசதியை பெற்று வருகிறது. இப்படி பொதுமக்களின் உயிர் மூச்சாக விளங்கி வந்த பவானி ஆறு இன்றைக்கு ஆலை கழிவுகளும் நகராட்சி கழிவுகளும் கலந்து மாசடைந்து வருகிறது. குறிப்பாக மேட்டுப்பாளையத்தில் உள்ள 33 வார்டுகளின் சாக்கடை கழிவுகளும் இந்த பவானி ஆற்றில் கலந்து துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்றுகளையும் ஏற்படுத்தி வருகிறது என்றும், பெரும்பாலான கழிவு குப்பைகள் மேட்டுப்பாளையம் ஸ்ரீரங்கன் ஓடையிலேயே தஞ்சம் புகுந்துள்ளது என்று கூறும் அப்பகுதி மக்கள், மழை காலங்களில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் போது துர்நாற்றத்துடன் கழிவுநீர் கலந்த தண்ணீர் குடியிருப்புக்குள் புகுந்து தேங்கி விடுகிறது. அசுத்தமான இந்த தண்ணீரில் குளிப்பது, துணி துவைப்பது போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தி வருவதால் சரும நோய்கள் ஏற்பட்டு பெரும் அவதிக்குள்ளாகி வருகிறோம். இன்றைக்கு பல உயிர்கொல்லி நோய்கள் அச்சுறுத்தி வருகின்ற நிலையில் சுகாதார சீர்கேடு ஒரு பக்கமும், மாசடைந்த நீராலும் பாதிப்படைந்து வரும் தங்கள் பகுதி மக்களின் அவலங்களை புரிந்து கொண்டு அரசும் அத்துறை அதிகாரிகளும் பவானி ஆற்றில் கலக்கும் சாக்கடை கழிவுகளை அப்புறப்படுத்தி சுத்தமான குடிநீரை வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நாங்கள் 60 வருஷம் ஆச்சுங்க. பவானி சார் ஆறு மேட்டுப்பாளத்தில் இருக்கிற கஜாலம் பூரா வந்து எங்கள் வீட்டுக்கடுத்தாஞ்சாமி நிற்கிதுங்க. சீரங்கரா ஓடையில் டேம்பு கட்டி இருக்கிறாங்க. தண்ணி எக்கச்சக்கமாக வந்து நிறவு சாமி. பூச்சி புழுவு நாற்றம் இருக்க முடியல சாமி, குடியிருக்க முடியலைங்க. வாந்தி வருது, நோவு நொடி வருது சாமி. அது ஒரு நடவடிக்கை எடுத்து செஞ்சு கொடுக்க சொன்னால் ஒன்றும் செய்யலை. நகராட்சி கழிவுகள் பவானி ஆற்றில் கலப்பதை தடுக்க பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் கழிவுநீரை சுத்திகரித்து விவசாயத்திற்கு பயன்படுத்துவது போன்ற அறிக்கைகளை அரசிடம் சமர்ப்பித்து மத்திய நதிநீர் ஆணையத்திடமும் கோரிக்கை வைத்துள்ளோம் என்று கூறும் மேட்டுப்பாளையம் நகர்மன்ற தலைவர், விரைந்து நடவடிக்கை எடுப்பது அவர்களின் கையில்தான் இருக்கிறது என்கிறார். பவானி நதியோட கழிவுநீர்கள் அனைத்து பவானி நதியில் கலப்பதால் நதி மாசடைந்து வருகிறது. எனவே இது சம்பந்தமாக நகராட்சியில் தீர்மானம் இயற்றி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளோம். அதாவது பாதாள சாக்கடை திட்டத்தை அமல்படுத்தவோ அல்லது இதற்கு ஏதாவது இந்த கழிவுநீர் அனைத்தும் சுத்திகரிக்கப்பட்டு மறுசுழற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் ஆற்றில் கலக்காமல் இருப்பதற்கு ஏதாவது தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். போதுமான தண்ணீர் கிடைக்காமல் பல இடங்களில் மக்கள் தவித்து வருகின்ற நிலையில் தண்ணீர் கிடைத்தும் சாக்கடை கழிவுகளால் மாசடைந்து வரும் பவானி ஆறு சீரமைக்கப்பட்டு மாசற்ற குடிநீர் மக்களுக்கு விரைவில் கிடைக்குமா? மக்களின் நலனில் அக்கறை கொண்டால் மட்டுமே மற்ற வளங்களில் வளர்ச்சி காண முடியும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் அசுத்தத்தை அப்புறப்படுத்தலாம், சுத்தத்தை நிலைப்படுத்தி சுகமாக வாழலாம். லோட்டஸ் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்தில் இருந்து செந்தில் மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.